வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்துல பயம்னா என்னன்னே தெரியாத விலங்கு எது தெரியுமா? பாம்பா இருந்தாலும் சிங்கமா இருந்தாலும் பயந்து பின்வாங்காத விலங்குனா அதுதான் ஹனி பேஜர். த மோஸ்ட் ஃபியர்லெஸ் அனிமல் இன் திஸ் வேர்ல்டு. அது ஏன் பயமே இல்லாம இருக்குது? என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹனி பேஜர் பார்க்க சின்னதா இருந்தாலும் இது சாதாரணமான விலங்கு கிடையாது. இந்த ஹனி பேஜர் வேர்ல்டு மோஸ்ட் ஃபியர்லெஸ் அனிமல்னு கின்னஸ் புக்ல கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வேக்கன்ஸ் குடும்பத்தை சேர்ந்தது. ஹனி பேஜர் பொதுவா ஆப்பிரிக்கா, இந்தியா மற்றும் மத்திய ஆசியால வாழ்ந்துட்டு வருது. இது பொதுவா வனப்பகுதியிலையும் பாலைவனங்களிலும் மலைகளிலும் வசிக்கிறது. இது வெப்பம் குளிர்னு எந்த காலநிலையிலும் தன்னை தக்க வச்சு கொள்ற ஆற்றல் கொண்டது. இது பயமே இல்லாம இருக்க காரணம் இதோட உடம்பு தான். ஹனி பேஜர் 60 70 சென்டிமீட்டர் நீளமும் 8 12 கிலோ எடையும் கொண்டது. இதோட கடினமான தோல், கூர்மையான பற்களும் நகங்களும் தான் இது பயமே இல்லாம இருக்க முக்கிய காரணமா இருக்கு. எதிரில் இருக்கிறது மானா இருந்தாலும் சிங்கமா இருந்தாலும் எதிர்த்து நிக்கிறது தான் அதோட இயல்பே. அதுக்கு பசிச்சா பக்கத்துல இருக்கிறது பாம்பா இருந்தாலும் ஒரே கடியில கடிச்சு கொன்னுட்டு தூங்கிடும். 30 நிமிஷம் கழிச்சு எழுந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் அதோட குகைக்கே போயிடும். உலகத்தோட கொடிய விஷமுள்ள கிங் கோப்ரா, பிளாக் மாம்பா எதுவா இருந்தாலும் ஹனி பேஜருக்கு முன்னாடி 2 நிமிஷம் தான் அதுக்கு டைம். அந்த 2 நிமிஷத்துல தப்பிக்க முடிஞ்சா தப்பிச்சுக்கலாம், இல்லனா அதுக்கு டின்னராகவோ பிரேக்ஃபாஸ்டாவோ மாறிடும். பாம்பு எவ்வளவு விஷத்தையும் கக்கினாலும் 2வது நிமிஷ கடைசியில சரியா பாம்போட தலையை கடிச்சிடும் ஹனி பேஜர். இது எப்படி சாத்தியம்னு நீங்க நினைக்கலாம். ஹனி பேஜருக்கும் பாம்புக்கும் நடக்கிற சண்டையில பாம்பு ஹனி பேஜரை பலமுறை பாம்பு கொத்தும். இருந்தாலும் பாம்போட விஷம் ஹனி பேஜரை எதுவுமே பண்ணாது. ஏன்னா அதோட தோல் கடினமா இருக்கிறதால பாம்போட விஷம் அதோட உடம்புக்குள்ள போகாது. ஹனி பேஜர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகும், பல சாகசத்தை பண்ணும். இது மர உச்சிலையோ மலை உச்சிலையோ இருக்க தேன் கூடுகளை தேடி கண்டுபிடிச்சி அதை காலி செஞ்சிடுமா. அப்படி தேன் கூடுகளை கலைக்கும் போது ஹனி பேஜர் தன்னோட காதுகளை மூடிக்குமா. அதோட தோல் அடர்த்தியாகவும் கடினமாகவும் இருக்கிறதாலையும் தேனீகளால ஹனி பேஜரை ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுது. அதிக மோப்ப சக்தி கொண்ட ஹனி பேஜர் ஈஸியா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடும். அதனாலேயே இதை ஹனி பேஜர்னு சொல்றாங்க. சிங்கமாவே இருந்தாலும் தனி ஒரு ஆளா எதிர்த்து நின்று துரத்தி விடுற அளவுக்கு தில்லானது இந்த ஹனி பேஜர். பொதுவா சிங்கங்க ஹனி பேஜரை அவ்வளவா வேட்டையாடுறதே கிடையாது. சில நேரத்துல சிங்கம் ஹனி பேஜரை பார்த்தா விலகி போயிடும். ஹனி பேஜரை வேட்டையாடுறதை விட அதை உணவா சாப்பிட்றதுல சிங்கங்களுக்கு நிறைய சிரமம் இருக்கு. ஹனி பேஜரோட தோல் ரொம்ப அடர்த்தியாகவும் கனமாகவும் இருக்கிறதால அதோட உடம்பை கிழிக்கும் போது சிங்கங்க ஏண்டா இவனை கொன்னோன்ற அளவுக்கு ஹனி பேஜர் சிங்கத்துக்கு சோதனையை கொடுக்குது. மரம் ஏறுறதுல சிறுத்தைக்கு அடுத்தபடியா ஹனி பேஜர் இருக்கு. சிறுத்தை பொதுவா வேட்டையாடிய உணவை மரத்துல வச்சு சாப்பிட்ற பழக்கம் உண்டு. வேட்டையாடிய உணவை சிறுத்தை மரத்துல பாதுகாப்பா வச்சிருக்கும். சிறுத்தை இல்லாத நேரத்துல மரத்துல இருக்கிற உணவை ஹனி பேஜர் சாப்பிடுமா. மரத்துல இருக்க சிறுத்தை குட்டிகளையும் ஹனி பேஜர் தூக்கிட்டு போயிடுமா. ஹனி பேஜர் மண்ணுக்குள்ள குகை தோண்டி அதுக்குள்ள வாழற ஒரு உயிரினம். ஹனி பேஜர் அதிகபட்சமா 24 வருஷம் வரை உயிர் வாழும். இதோட இனப்பெருக்க காலம் 6 மாசம். ஒரே நேரத்துல 2 குட்டி போடும். ஹனி பேஜர்களோட குட்டிங்க சர்வைவல் பத்தி தெரிஞ்சிக்க அதோட தாயோட டிராவல் பண்ணும். ஹனி பேஜர் தன்னோட குட்டிகளை 2 வருஷம் வரை கூட இருந்து வளர்க்கும். எப்படி எதிரியை எதிர்கொள்றது, அதுகிட்ட இருந்து எப்படி தப்பிப்பது, எல்லா சகலத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு அப்புறம்தான் அதோட குட்டிகளை தனியாவே போக விடும் ஹனி பேஜர். நம்ம இந்திய துணைக்கண்டத்துல ஹனி பேஜரை பார்க்கறது ரொம்ப அரிதான விஷயம். ஒரு ஹனி பேஜர் கர்நாடக மாநிலம் கனகபுரா தாலுகாவின் தோட்டலஷெல்லி என்ற கிராமத்துல கிணத்துல இருந்து காப்பாத்தி மைசூர் ஜூக்கு மாற்றப்பட்ட சில நாட்களிலேயே இறந்து போயிடுச்சு ஹனி பேஜர். வல்லவனுக்கு வல்லவன்னா இந்த உலகத்துல அது ஹனி பேஜர் தான். இதோட வீடியோ முடிஞ்சிச்சு நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.